மொழிகள் கண்டங்கள் தாண்டி நீண்ட தூரம் முழுவதும் பயணிக்க முடியுமா? பரந்த தொலை தூரங்களால் பிரிக்கப்பட்ட கலாச்சாரங்களை இருவேறு இனங்களை இணைக்க முடியுமா என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? மொழிகளின் பரவல் எப்போதுமே மறைந்திருக்கும் பல வரலாற்று உண்மைகளை வெளிக்கொணரும் ஆற்றல் கொண்டது. முன்பு ஆப்பிரிக்காவின் கமரூன் பற்றி பார்த்தோம். சுமார் 7200 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆஸ்திரேலியாவின் பழங்குடிகளான அபர்ஜிகளின் மொழியில் தமிழ் மொழியின் தாக்கம் உள்ளது என்ற ஒரு கூற்று நெடுங்காலமாக இருந்து வருகிறது. தென்னிந்தியாவில் பேசப்படும் நமது தொன்மையான தமிழ் ஆஸ்திரேலியாவின் வாழும் பழங்குடி மக்களிடையே அங்கிருக்கும் அடர்ந்த காடுகளில் எதிரொலிக்கிறது என்று ஒரு கூற்று நீண்ட நாட்களாக இருந்து வருகிறது. இதை நான் உங்களிடம் மீண்டும் நினைவுபடுத்தினால் உங்களுடைய எதிர்வினை என்ன? தமிழ்நாட்டிற்கும் தமிழுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஆஸ்திரேலியா பழங்குடி மக்களின் மொழிக்கும் இடையே சில தொடர்புகள் உள்ளன. தமிழ் மற்றும் ஆஸ்திரேலிய பழங்குடியின மக்களிடையே குறிப்பிடத்தக்க மரபணு ஓட்டம் இருப்பதாக தொடர்ச்சியான ஆய்வுகள், அண்மை ஆராய்ச்சிகள் வரை உறுதிப்படுத்துகிறது. ஆஸ்திரேலியாவின் தமிழ் மற்றும் பழங்குடியின மக்களிடையே குறிப்பிடத்தக்க மரபணு ஓட்டம் இருப்பதாக பல ஆராய்ச்சிகள் கூறுகிறது. சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு தென் இந்தியாவில் இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு மக்கள் இடம்பெயர்ந்ததாக பூர்வீக ஆஸ்திரேலிய டிஎன்ஏ பற்றிய மரபணு ஆய்வு தெரிவிக்கிறது. ஆனால் சுமார் 40,000 ஆண்டுகளுக்கு முன்பு முதல் மனிதர்கள் அங்கு வந்த பிறகுதான் ஆஸ்திரேலியாவின் பழங்குடி ஆஸ்திரேலியர் உருவானார்கள் என்ற பொதுவான பழைய அனுமானத்திற்கு இது முரணானது. உண்மையில் அங்கு மக்களின் ஆப்பிரிக்காவில் இருந்து பெரும் பரவல் இருமுறை நடந்திருக்கிறது. 4000 ஆண்டுகளுக்கு முன் நடந்த மக்கள் பரவுதல் நடந்த போதும் அது தென்னிந்தியா வழியேதான் நடந்தது. அப்போது வந்த மக்களிடம் கூடவே அப்போது வளர்ந்திருந்த தமிழ் மொழியும் இந்த புதிய கண்டத்திற்கு வந்திருக்கூடும். ஆஸ்திரேலியா என்பது உலகின் மிகச்சிறிய கண்டமாகவும் உலகின் மிக பெரும் தீவாகவும் உள்ள பெருநிலப்பரப்பையும் தசுமேனியா தீவு, இந்திய பசிபிக் பெருங்கடல்களில் உள்ள சில சிறிய தீவுகளையும் உள்ளடக்கிய நாடு ஆகும். அங்கு வாழும் ஆஸ்திரேலிய பழங்குடியின மொழிகளுக்கும் மற்றும் தமிழ் மொழி இடையே சில மொழி சொற்கள் ஒற்றுமைகள் உள்ளன. அதாவது தமிழில் அப்பா என்று உச்சரிக்கப்படுவது ஆஸ்திரேலிய பழங்குடியின மொழியில் பாப்பா என்று உச்சரிக்கப்படுகிறது. சில ஆஸ்திரேலிய பழங்குடியினர் தமிழ்நாட்டில் இப்போதும் தமிழர்கள் பயன்படுத்தும் நகரம், மங்கை அதாவது பெண்களை குறிக்கும் சொற்களை அப்படியே அங்கே பயன்படுத்துகின்றனர். அதேபோல் அங்கே, எங்கே, இங்கே, அங்கே மற்றும் முதலை போன்ற தமிழ் சொற்களை அன்றாட தொடர்புகளில் அப்படியே அவர்களும் பயன்படுத்துகின்றனர். ஆஸ்திரேலியாவில் உள்ள சில இடங்கள் தமிழ் வார்த்தைகளான காடு என்பது ககாடு என்றும், தமிழில் உள்ளூரு என்பதை உள்ளுரு அதாவது ஒரு மாநிலம் அல்லது நாட்டிற்குள் உள்ள இடத்தை இவ்வாறு அழைக்கின்றனர். மந்துரா என்பது நமது மதுரை ஒத்தது. தூவும்பா எனும் பழம் சொல் பூக்கள் என்பதற்கும் பயன்படுத்தி வருகின்றனர். மேலும் ஆஸ்திரேலியாவில் குமரி, நான்மடல், தூங்காவி போன்ற தமிழ் இடப்பெயர்கள் உள்ளன. அதாவது ஆண்டுகளுக்கு முன் அங்கே பரவிய பூர்வகுடிகள் தங்களது நினைவுகளை அங்கே பதித்து இவ்வாறு பெயரிட்டிருக்கிறார்கள். தூவும்பா என்பது த கார்டன் சிட்டி, ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்தின் டார்லிங் டவுன்ஸ் பகுதியில் உள்ள ஒரு நகரமாகும். இதன் பெயர் தமிழ்நாட்டின் மூலிகை பெயரான தும்பையில் இருந்து வந்திருக்கலாம் என்று ஒரு கருத்து நிலவுகிறது. வாழைத்தடி, வலைத்தடி அல்லது வளரி என்பது ஆஸ்திரேலிய பூமராங்கை போன்ற பழங்கால தமிழ் ஆயுதம். வளைத்தடி என்பது கால்நடைகளை வேட்டையாடுபவர்களிடமிருந்து பாதுகாக்க பயன்படுத்தப்படும் ஒரு வளைந்த குச்சியாகும். மேலும் அதன் தோற்றம் மற்றும் பயன்பாடு ஆஸ்திரேலியாவில் இருப்பதாக கருதப்படுகிறது. தமிழ் மற்றும் ஆஸ்திரேலிய பழங்குடியின மக்களிடையே குறிப்பிடத்தக்க மரபணு ஓட்டம் இருப்பதை ஆராய்ச்சி ஆய்வுகள் காட்டுகின்றன. இந்திய மானுடவியல் ஆய்வு 26 இந்திய பழங்குடியினரில் அத்தகைய ஒரு மரபணு அடையாளத்தை கண்டறிந்துள்ளது. இது முன்பு ஆஸ்திரேலிய பழங்குடியினரில் மட்டுமே காணப்பட்டது. வடக்கு பழங்குடியின ஆஸ்திரேலியர்கள் உடலில்
இந்தியாவில் இருந்து சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தீவை அடைந்த புலம்பெயர்ந்தோரின் மரபணுக்களில் 11% வரை கண்டறிய முடிகிறது என்று ஒரு புதிய ஆய்வு தெரிவிக்கிறது. ஆஸ்திரேலிய பழங்குடியினருக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையே குறிப்பிடத்தக்க மரபணு ஓட்டம் இருப்பதாக ஆராய்ச்சி கூறுகிறது. பூர்வீக ஆஸ்திரேலியர்களின் சுமார் 1 மில்லியன் மரபணு குறிப்பான்களை ஆய்வு செய்த ஜெர்மன் ஆய்வில் அவர்களின் டிஎன்ஏ தென்னிந்தியாவில் உள்ள குரும்பா பழங்குடியினரின் டிஎன்ஏவுடன் 11% ஒத்ததாக உள்ளது. சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு சில வகையான குடியேற்றங்கள் இருந்ததாகவும் ஆய்வு தெரிவிக்கிறது. அவர்களின் மரபணுக்களுடன் புலம்பெயர்ந்தோர் தங்களுடன் கூடவே கற்காலத்தின் மேம்பட்ட வேட்டை ஆடும் கல் கருவிகள் உருவாக்கும் நுட்பங்களையும் ஒருவித வேட்டை நாய் ஆன டிங்கோவையும் அந்த புலம்பெயர்ந்த மூதாதையர்களையும் கொண்டு வந்துள்ளனர். இத்தகைய செய்தியானது தேசிய அறிவியல் அகாடமியின் செயல்முறைகளில் மேற்கோள் காட்டப்பட்ட ஒரு பெரிய மரபணு பகுப்பாய்வின் விளைவாகும். சுமார் 45,000 ஆண்டுகளுக்கு முன்பு முதல் மனிதர்களின் வருகைக்கும் 18ஆம் நூற்றாண்டில் நடந்த ஐரோப்பியர்களின் வருகைக்கும் இடையே ஆஸ்திரேலியாவுக்கு உலகின் பிற பகுதிகளுடன் எந்த தொடர்பும் இல்லை என்பது பொதுவாக கருதப்பட்டு வந்த கருத்துக்கு முரணானது. ஆப்பிரிக்காவை விட்டு வெளியேறிய பிறகு முந்தைய மனிதர்களுக்கான ஆரம்பகால இடம்பெயர்வுகளில் ஒன்றாக ஆஸ்திரேலியா இருந்ததாக கருதப்படுகிறது. அவர்கள் தென்னிந்தியா வழியே இடம்பெயர்ந்தனர். ஆனால் அதன் பிறகு அந்த கண்டம் மிகவும் தனிமைப்படுத்தப்பட்டதாக தோன்றியது என்று புதிய ஆராய்ச்சிக்கு தலைமை தாங்கிய லீப்சிக்கில் உள்ள மேக்ஸ் பிளாங்க் இன்ஸ்டிடியூட் ஃபார் எவல்யூஷனரி ஆந்த்ரோபாலஜியை சேர்ந்த மார்க் ஸ்டோன்கிங் கூறுகிறார். பிறகு ஸ்டோன்கிங்கின் ஆய்வகத்தின் முதுகலை ஆய்வாளரான இரினா புகாட் என்பவர் 344 நபர்களின் முழு மரபணுக்களிலும் உள்ள மரபணு மாறுபாட்டை ஒப்பிட்டு இந்தியாவில் இருந்து சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முந்தைய வேறு ஒரு இடம்பெயர்வுக்கான அறிகுறிகளை கண்டுபிடித்தார். இவர்களில் வடக்கு பிரதேசங்களைச் சேர்ந்த பூர்வகுடி ஆஸ்திரேலியர்கள், பப்புவா நியூ கினியாவில் இருந்து மலையக மக்கள், தென்கிழக்கு ஆசிய மற்றும் இந்தியாவிலிருந்து பல மக்கள் மற்றும் அமெரிக்கா மற்றும் சீனாவைச் சேர்ந்த ஒரு சில மக்கள் அடங்குவர். ஆனால் புகாஜ் இந்தியா மற்றும் வடக்கு ஆஸ்திரேலியாவிலிருந்து 141 தலைமுறைகளுக்கு முன்பு நடந்த சமீபத்திய மரபணு ஓட்டத்திற்கான ஆதாரங்களை கண்டறிந்தார். இந்த 4000 ஆண்டுகளுக்கு முன்பு உருவான மரபணு கலவையானது மைக்ரோலித்களின் வருகையுடன் ஒத்துப்போனது. அப்போது சிறிய கல் கருவிகள் ஆயுதங்களின் முனைகளை கூர்மையாக உருவாக்கியது மற்றும் டிங்கோ வேட்டை நாயின் முதல் தோற்றம் ஆனது. இதன் உருவம் இந்திய நாய்களை மிகவும் நெருக்கமாக ஒத்திருக்கிறது. இந்த மாற்றங்கள் அனைத்தும் ஒரே இடம்பெயர்வுடன் தொடர்புடையதாக இருக்கலாம். இப்போது சிட்னியின் புறநகர் பகுதிகளான டுங்கர்பி, வென்ட்வர்த்வில் மற்றும் பர்ராமத்தா போன்றவற்றில் கணிசமான தமிழ் மக்கள் உள்ளனர். ஆங்கிலம், மாண்டரின், அரபு, காண்டோனீஸ், வியட்நாம் மற்றும் இத்தாலிய மொழிகளுக்கு பிறகு ஆஸ்திரேலியாவில் அதிகம் பேசப்படும் 6வது மொழியாக தமிழ் விளங்குகிறது. மாந்தர்களின் பரவல் பல்வேறு காலங்களில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இத்தகைய ஆய்வுகளின் தொடக்கம்தான் இது. ஆனால் தற்போது வளர்ந்துவிட்ட மரபு அணு அறிவின் மூலம் DNA மூலம் துல்லியமாக இப்போது முடிவுக்கு வர இயலும். எனவே இப்போது பல்வேறு தொடர் நம்பிக்கைகள் மரபணு ஆய்வுகள் மூலம் நிறுவப்பட்டும் நிராகரிக்கப்பட்டும் வருகின்றன. நமது இனிய தமிழ் அமிர்தம் சேனல் மூலம் அத்தகைய அறிவியல் முன்னேற்றங்களை தக்க ஆதாரங்களுடன் தொடர்ந்து வெளியிட இருக்கிறோம். பண்டைய மக்களின் பரவல்கள் பல்வேறு முறைகளில் பல்வேறு காலகட்டத்தில் நடைபெற்று இருந்திருக்கிறது. முதலில் மாந்தர்களின் பரவல் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் தொடங்கியது. அது வளமான வாழுமிடம் தேடித்தான் நடந்தது. அப்போது மொழிகள் முழுமை பெறவில்லை, நாடுகளும் பிரிவுபடவில்லை. பிறகு 4000 ஆண்டுகளுக்கு முன் நடந்த அடுத்த மாந்தர்களின் பரவலின் போது அந்தந்த பகுதியில் மொழி இருந்தது. பிறகு அடுத்த அலையான தொல் பரவல்கள் தமிழர்களின் கடலோடிகள் மூலம் வணிகம் பொருட்டு நடந்தது. அதற்கு பிறகு மன்னர்களின்
போர்களின் மூலம் மக்கள் பரவல்கள் நடந்தது. சென்ற சில நூற்றாண்டுகளில் ஐரோப்பிய பெரு முதலாளிகளால் ஏமாளி மக்களின் குடியேற்றங்கள் பல நாடுகளிலும் நடந்தது. இவை அத்தனையிலும் தமிழர் பங்கு பெருவாரியாக இருந்தே வந்துள்ளது. உங்கள் ஆதரவு இருப்பின் உலகின் சிறந்த ஆய்வாளர்களால் வரையப்பட்ட இத்தகைய ஆய்வின் பல செய்திகளும் தொடர்ந்து இங்கே இடம்பெறும். அவைகளை தெரிந்து கொண்டால்தான் நமது தரப்பு தரவுகளை தக்கபடி எழுப்ப முடியும். அப்போதுதான் உலகின் ஆய்வாளர்கள் மத்தியில் நமது தரவுகள் மதிக்கப்படும். வாருங்கள் நண்பர்களே, தொல் தமிழர்கள் ஏற்படுத்திய பல்வேறு நாடுகளின் பரவல்களின் ஆதாரங்களை தொகுப்போம். Do subscribe to Enia Tamilamirtham YouTube channel and press the bell button to get more notifications. அண்ணாமலை சுகுமாரன் முழு கட்டுரை படிக்க பயோவில் கொடுக்கப்பட்டுள்ள வலைப்பதிவு இணைப்பை பார்க்கவும். மேலும் சுவாரஸ்யமான உண்மைகளை அறிய எங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பின்தொடரவும். இனிய தமிழாமிர்தம் என்ற எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.